என்னென்னமோ சொல்றாங்க அந்த அம்மா வந்துட்டு. முதல்ல அந்த அம்மா மேலேயே வந்துட்டு அவங்க ஒரு லெஸ்பியனு. என் மேல ஆசைப்பட்டாங்க. நான் வந்துட்டு ஒத்துக்கல. அதனால என் மேல வந்துட்டு இப்படி ஒரு பழிய போடுறாங்க. அம்மா முழுக்க முழுக்க லெஸ்பியன். அத நான் அடிச்சு சொல்வேன். ஏன்னா 2 நாள் அந்த அம்மா கூட இருந்திருக்கேன். அப்ப ஷக்கீலா அம்மா கேக்குறாங்க. அப்பயும் உன் கூட இருக்கிற சிக்கந்தரை வந்துட்டு தப்பா பேசுறாங்கன்னா, அந்த கோவத்துல தான் இவர வந்துட்டு வானவில்னு சொல்றாங்க. சிக்கந்தரை கை காட்டுறாங்க. இவர எதுக்கு டார்கெட் பண்றாங்க? நான் ஏன் கூட இருக்கார்ல. இவர் இல்லனா நான் போயிடுவேன்ல. அந்த அம்மா மிரட்டற மிரட்டுக்கு. ஐயோ ஆண்டவான்னு சொல்லிட்டு ஷக்கீலா அம்மா தலையில கைய வச்சது இருக்கு பாத்தீங்களா? அதான் ஹைலைட் மெசேஜ். உண்மையிலேயே முடியல. இவ்வளவு கேவலமா, வக்கரமா இப்படி எல்லாம் ஒரு பொழப்பு தேவையா? இப்படி ஒரு பொழப்பு தேவையா நமக்கு? உண்மையா சொல்றேன். என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து என்ன என்னென்ன பண்ணுச்சுங்கிறது இவர்ட்ட நான் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் பேர் ஒரு வாழ்க்கையா? என்னன்னு வாழ்றீங்க? ஐயோ அசிங்கமா பேசிக்கிறது. அல்ல ரவுடி பேபி சூர்யா அம்மா சொல்லுது, என் புள்ளைய வந்துட்டு இப்ப ஸ்கூலுக்கு வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கூட்டு சொல்லிட்டாங்க, உங்களை பத்தி அசிங்கமான வீடியோஸ்லாம் வருது, கூட்டிட்டு போங்க உங்க பசங்களை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்படுது. எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான், ஏமா வாழ்றீங்க நீங்க எல்லாம்? உங்களுக்கு வெக்கமாவே இல்ல. வெக்கமா இல்ல மேடம். இல்ல நீ என்னடா உன்னை பத்தி நீயே சொல்லிக்கிற. இதெல்லாம் என்னது இது? சோறு திங்கணும், தூங்கணும். இதுக்கு இடப்பட்ட நேரத்துல வீடு வாசலை கட்டி சந்தோஷமா இருக்கணும். இதுதான் வாழ்க்கையா? இதையும் கடந்து நிறைய இருக்கு. ஒரு கட்டுப்பாடான ஒரு குடும்பத்துக்கு கீழே வாழ்றதே ஒரு அழகு. இல்ல சமூகத்திற்காக வாழ்ந்துட்டு போகணும். ஒரு பெண்மணி நான் பார்த்தேன் யூடியூப்ல.